இவ்வளவு பொய் பேச வேண்டுமா என்று எண்ணித்தான் கவர்னர் சட்டசபையில் இருந்து வெளியேறிவிட்டார் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் பேட்டியளித்த சீமான், உங்களுக்கான உரையை நீங்களே எழுதிக்கோங்க என்று சொன்னால் எப்படி எழுதுவீங்க? சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. பள்ளி, கல்லூரி மற்றும் வழிபாட்டு இடங்களிலும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. 24 மணி நேரமும் மதுக்கடைகள் திறந்து இருக்கிறது என்று எழுதி படித்து விடுவீர்கள். அவ்வளவு தூய உள்ளத்தோடு ஆட்சி செய்பவர்கள் நீங்கள் எழுதி கொடுத்ததை கவர்னர் படிக்க வேண்டும். என்ன இவ்வளவு பொய் பேச வேண்டுமா என்று நினைத்து கவர்னர் சென்றுவிட்டார். இதே கவர்னர் படித்திருந்தால் நாங்கள் என்ன நினைப்போம்? அவர் திமுகவிலேயே சேர்ந்து விடலாம் என்று தான் நினைப்போம். எல்லோருக்கும் தெரியும், அனைத்து இடங்களில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. நான் தலைவர்களை நம்பி வரவில்லை. நான் எதற்கு கூட்டணி வைக்க வேண்டும்? டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியிலும் பஞ்சாபிலும் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியும். நான் வெற்றி பெற முடியாதா? முடியாது என்று சொல்கிறார்கள். நான் தனித்து நின்று நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். இவ்வாறு சீமான் கூறினார்.